தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு. வரப்போகிற நாட்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா தான் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்? எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல மழை இல்லாம நிறைய இடங்கள் வறண்ட வானிலையாகவும், வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டு எல்லா பகுதிகளுமே பெருமளவு மழை எதுவுமே பதிவாகல. கிட்டத்தட்ட நமக்கு 1 வார காலமாக இந்த லேசான மழையும், மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு, கனமழை வராமலும், மிக கனமழை கிடைக்காமலும், அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு போனீங்கன்னா, எந்தெந்த தேதிகள்ல எப்போ உங்களுக்கு கனமழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தெரியாமலே போயிரும். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும், லேசான வெயிலும் காணப்பட்டிருந்தாலும், மழை பொழிவே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே எதிர்பார்க்கலாம். முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில இடங்கள்ல பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் கடந்த நாட்கள் இருந்தாலும், இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல நமக்கு இந்த கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் ஜூலை 30லிருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும். இதுல தொடர்ச்சியாக நமக்கு 24 மணி நேரம் நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட, மாலை, இரவு நேர மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே முன்கூட்டியே நீங்க தயாராகிக் கொள்ளுங்க. வரக்கூடிய மழை எதிர்கொள்ள. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை கண்டிப்பாக தீவிரமடையும். மாற்றம் கிடையாது. விட்டு விட்டு பரவலாக சில இடங்களில் மிதமான மிதமான மழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் கொட்டி தீர்த்தாலும், மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 4 வரைக்கும் நமக்கு மழை விடாம பதிவாக போகுது. ஒன்று மாலை நேரங்கள், அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல தான் இந்த மழையும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த இடங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல இப்போதைக்கு நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமா தான் இருக்கு. இப்ப எங்க எடுத்தாலுமே நமக்கு மழை அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது. இருந்தாலும் அந்த தீவிரமான மழை பொழிவு பகுதியாக நமக்கு அந்த லேசான மழையும், மிதமான மழையுமே சில இடங்கள்ல கிடைச்சிருந்தாலும், தீவிரமாக அந்த மாவட்டம் முழுவதும் பெய்யக்கூடிய மழை பொறுத்தவரைக்கும், இந்த மாத இறுதியிலயும், அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே நல்ல ஒரு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல வானிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் மாதங்கள்ல வானிலை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாவே இருக்கும். மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால ஆரம்பமே நமக்கு அதிரடி கனமழை தான். அதுல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை நம்ம பார்க்க தான் போறோம். தொடர்ச்சியாக இந்த ஜூலை மாதங்கள்ல நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டிய மழையை நம்ம ஒப்பிடும்போது சற்று கூடுதலாகவே நமக்கு பதிவாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகும். ஏன்னா டெல்டாவுல பெரும்பாலும் நமக்கு மழை எதுவும் பதிவானதா நம்ம பார்க்க முடியல. ஏன்னா எல்லா இடங்களுமே வானம் மேகமூட்டமும், பகல் நேரங்கள்ல லேசான வெயில் தான் நமக்கு வந்து அதிகபட்சமாக காணப்பட்டதே தவிர, அதிக அளவு நமக்கு மழை எதுவும் தீவிரமாகாம இருக்கு. மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் படிப்படியாக வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மிதமான மழை சில இடங்கள்ல பதிவாக வாய்ப்பு. அதுக்கப்புறம் படிப்படியாக கனமழையும் கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும். ஜூலை 30, 31 அப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல மிதமானது முதல் கனமழை வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். அதே போல உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவும் இருக்கு. ஏன்னா உள் மாவட்டங்கள் தானே, மழை ரொம்ப குறைவாக இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 2 மாதங்கள் தான் அதிக அளவு நம்ம மழையை பார்க்க போறோம். குறிப்பாக நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல அதிக மழை கிடைக்கும். அதாவது நமக்கு ஒரு 5 முதல் 10 நாட்கள் நமக்கு மழை ஒரு மாதத்துல கிடைச்சாலும் ரொம்ப கடுமையான மழை பொழிவாக பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மட்டுமே நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கிடையாது. சேலம், நாமக்கல், கரூர் இது போன்ற மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக அதிக அளவுல தாழ்வான பகுதிகள்ல மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல அதிகரிக்கும்.
குறிப்பாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. இப்போ வேணா உங்களுக்கு அந்த மழை பெய்யாதது போலயும் வானம் ஓரளவு மேகமூட்டம் போல இருக்கலாம். ஆனா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கையாகவும், கவனமாகவும் இருங்க. அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அடுத்ததாக தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா, இந்த தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பல்வேறு இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில ஜூலை 30 அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தேதிகள் ஆகஸ்ட் முதல் வாரங்கள் எல்லாமே நமக்கு பரவலாக மிதமான மழையானது தென் மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு. மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளில் அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் படிப்படியாக லேசான மழையாக அதிகரிக்க தொடங்கி பின்னர் மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும். ஒருவேளை தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை வர வாய்ப்பு இருந்தால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அறிவிக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தென் மாவட்டங்களில். வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு தேதிகள் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக அளவில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. இப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நல்ல ஒரு மிக தீவிரமான மழை. நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த 2 மாவட்டங்கள் விட போறது கிடையாது. ஏதோ 1 நாள் 2 நாள் மழை கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த பருவமழை விட்டு விலகி வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் 4வது வாரத்துல இந்த வருஷம் நமக்கு தொடங்கும். அதே போல நமக்கு இந்த அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரிலும் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும். இந்த வருஷம் நமக்கு போதுமான மழை பொழிவுங்கிறது ரொம்பவே கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா கூடுதல் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்பவே நம்ம ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு சில மாவட்டங்கள் கூடுதல் மழையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவு அதிகமாக எதிர்பாருங்க. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பரவலாக நமக்கு மிதமான மழையும் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் நல்ல ஒரு தீவிர மழையானது ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நல்ல ஒரு மழை இருக்குமா அப்படின்னா, குற்றாலம் போன்ற அருவிகளில் நமக்கு சீரான நீர் வரத்து அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடங்கள்ல இப்போதைக்கு நமக்கு வெள்ளம் வர குறைவு. ஆனா நமக்கு அந்த மேட்டூர் அணை போன்ற பகுதிகளில் தான் நமக்கு அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. ஏன்னா நீர் திறப்பும் அதிகரிக்க போகுது. மேட்டூர் அணை பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரங்களில் அதிக அளவில் நமக்கு நீர் திறப்பு நிச்சயமா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு நிரம்பிடும். மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே ஒரு 5 முதல் 7 நாட்களுக்குள்ளேயே 120 அடிங்கிறது சாதாரணம். ஏன்னா நமக்கு அங்கிருந்து வர்றது 1,00,000 கனஅடிக்கு மேல நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னும் ஒரு 15 அடி தான் இருக்கு. நமக்கு மேட்டூர் அணை நிரம்புவதற்கு ஒரு 15, 16 அடி தான் இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு சாதாரணம் தான். அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்குள்ளேயும் இந்த அணை பொறுத்தவரை முழுமையாக நிரம்பும். விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோட இருக்கலாம். இன்னும் நமக்கு அதிக அளவுல மழை பொழிவு கர்நாடகாவுல காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தொடர்ந்து நம்ம இனி வரும் நாட்களிலும் அதிக அளவு நமக்கு நீர் திறப்பையும் நம்ம பார்க்க போறோம். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிரும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.